வணக்கம். அருணகிரியார் திருப்புகழ். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, போகாந்தரி வாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிண்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவகுஞ்சரி பாகா நமோ நம, அருள்தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுதலும் புகழ் காவேரியால் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம்பிர நாடாளு நாயக வயலூரா ஆதரம்பையில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னானினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாக்கையிலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவோர் நனாடத்தில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. திருப்புகழே மிகவும் சிறப்பான பாடல். இந்த பாடல் கேட்காத கோயிலே இருக்காது, அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த பாடல். அது உள்ள இருக்கிற சொல் விளக்கங்களை நாம் தெரிஞ்சிட்டாதான் இது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது இன்னும் புரிஞ்சுக்கலாம். சிவனை பற்றி ரொம்பவும் சிறப்பாக சொல்கிறார். இதில் சுந்தரர் பற்றி சொல்கிறார். சுந்தரர் 4 இருக்கிறாங்க இல்லையா, ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 சுந்தரர் பற்றி இங்கே சொல்கிறார். சேரமான் பெருமாள், சுந்தரருடைய தோழர் சேரமான் பெருமாள் பற்றி சொல்கிறார். நிறைய பேர் வராங்க. நாத விந்து கலாதி நமோ நம, நாதங்களுக்கு தலைவன் விந்து சக்தி, கலைகளுக்கு தலைவன் இவர் லிங்கம், பீடம், சிவசக்தி ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளை போற்றி போற்றி நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே போற்றி போற்றி வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, அப்பிரமேய மரூப மவ்யக்தம், வடமொழியில் சொல்கிறாங்க. அப்புறமேயே மரூப மவ்யக்தம், உருவம் அன்று அருவம் அன்று தமிழில் சொல்கிறாங்க. தமிழ் வேதம் உருவம் அன்று அருவம் அன்று. சுப்பிரமணிய பரமபதத்திற்கு மாய வடிவம் இல்லை, மந்திர வடிவுடையவன், மந்திர சுரூபன். குமார கடவுளுக்கு வடிவம் இல்லை ஆயினும் ஆன்மாக்களின் தியான பூசா நிமித்தம் மந்திராதி வடிவங்களை தாங்குபவன். இப்படி சொல்கிறாங்க. நம்ம திருப்திக்காக நம்ம சிலை வடிவம் வச்சு பூஜிக்கிறோம், ஆனால் இவன் மந்திர சுரூபன் அப்படின்னு சொல்கிறார் அருணகிரியார். அருவும் ஆகுபவன், உருவும் ஆகுபவன், அருவும் உருவும் அற்றதோ தன்மையும் ஆகுபவன். இப்படி அருணகிரியார் சொல்கிறார். கந்தபுராணத்தில் சொல்கிறார். மாத்ருக்கா மந்திராணம், இம்மாதிரி மந்திரங்களுக்குள் குகப்பெருமான் வடிவம் கொண்டுள்ளார். ஆன்றோர் பெருமக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. மந்திரங்களுக்குள் வடிவம் கொண்டுள்ளார். ஞான பண்டித சுவாமி நமோ நம, பேரறிவுக்கு தலைவனானவன், ஞானமூர்த்தி, ஞானஸ்வரூபன், ஞானாசிரியன், இப்படியெல்லாம் போற்றப்படுகிறான் முருகன். ஏன்? மூலப்பொருளுக்கு மூல மந்திரத்துக்கு அவர் தானே பாடம் கற்பிச்சார் எல்லாருக்கும். பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொன்னார் இல்லையா, அவர் ஞானாசிரியன். வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, இங்கே ஈசனை பற்றி சொல்கிறாங்க. நாம சம்பு குமாரா நமோ நம, ஈசனுடைய குமாரர். ஏன் வெகு கோடி நாமம்? வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. ஒரு நாமமும் இல்லாத பரஞானி ஆன்மாக்களின் பொருட்டு பல ஆயிரம் திருநாமங்களை தாங்கி அருள்கிறார். ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, திருமாலும் பன்றியாய் சென்று உணராத திருவடியை ஊரு நாம் அறிய ஓர் அந்தனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேழும் கொட்டோமே. இவர் மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். பன்றியாய் போனார் திருமால், தெரியலையா? அடிமுடியை தேடி போனாங்க. முடியை தேடி போனவர் பிரம்மா, அடியை தேடி போனவர் விஷ்ணு, இதெல்லாம் தெரியலையா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. திருமாலும் பன்றியா சென்று உணராத திருவடியை அந்தணனாய் காட்சி கொடுத்தாராம் மாணிக்கவாசகருக்கு.
ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டேனுமா. ஒரு நாம் அறியறதுக்கு ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டார். அந்தணனாய் காட்சி கொடுத்தாராம் மாணிக்க வாசகருக்கு. இவங்களாம் அடியை தேடி போனாங்க, முடியை தேடி போனாங்க, என்ன பிரயோஜனம் சொல்றார். அந்த 1000 நாமங்களை கொண்ட சம்பு குமாரா நமோ, அவருடைய குமாரரே போற்றி போற்றி, சிவபிரானின் திருக்குமாரரே போற்றி போற்றி. இப்படி சிம்பிளாக சொல்கிறதுக்கு பதில் வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம அப்படி சொல்கிறார். போக அந்தரி பாலா நமோ நம. அப்புறம் உமையாளை பற்றி சொல்கிறோம்ல, அந்தரி என்பவள் சுந்தரி, அந்தரி என்பவள் சிவகாம சுந்தரி, போக அந்தரி அவள். நலன்களை அனுபவிக்கச் செய்யும் போக சக்தி உமாதேவியாரின் பாலகரே போற்றி போற்றி, போக அந்தரி பாலா நமோ நம. நாகபந்தம யூரா நமோ நம. மயூரா, நாகபந்த மயூரா அப்படி படிக்கணும். மயூரானா யார்? மயில். மயில் இல்லையா? மயில் என்ன பண்ணும்? மேலே முருகன் உட்காண்டிருப்பார் மயில் மேலே. அதுக்கு காலுக்கடியில் யார் இருப்பாங்க? நாகம் இருக்கும். பார்த்துருக்கலாம் நீங்கள். மயில் கால்களுக்கு இடையில் நாக சிக்கிக்கிட்டு இருக்கும். நாக பந்தம பந்த மயூரா நமோ நமோ. தன் கால்களில் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்ட மயூரனை போற்றி போற்றி. அடுத்தது பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. பரசூரர்லாம் யாரு? சூரர் குலத்தோன். சூரர் குலத்தோனை தண்டித்து சேதித்தருளிய திருவிளையாடலை புரிந்தவரை போற்றி போற்றி, சேத தண்ட வினோதா நமோ நம. அடுத்து கீத கிண்கிணி பாதா நமோ நம. அவர் நடந்தால் எப்படி இருக்கும்? ஜல் 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 சத்தம் இருக்கும். இனிய கீதம், தண்டை சதங்கை அணிந்திருப்பார் இல்லையா? இனிய நாதத்தோடு கூடிய சதங்கங்களை அணிந்த திருவடிகளை உடைய குமாரரை போற்றி போற்றி. பாதா நமோ நம, திருவடிகளை உடையவனை போற்றி போற்றி. தீர சம்பிரம வீர நமோ நம. கிரிராஜ. கிரிராஜனா என்னது? கிரினா மலை, மலைகளுக்கெல்லாம் ராஜன் முருகன். கிரிராஜ அப்படின்னு கூப்பிட்றார். முருகன் குறிஞ்சிமலை கடவுள் இல்லையா? குறிஞ்சிமலையை கொண்டவர் அவர். அவர் கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் பேர் வந்தாச்சு. இருந்தாலும் அவர் மலைகளில் வாழ்வதால் மலைநாயகன் என்று அழைக்கப்படுகிறார் கிரிராஜ. அவர் தீர சம்பிரம வீரன், தீர சம்பிரம வீரன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மலைகளின் ராஜன் யாரு? தீர சம்பிரம வீரா நமோ நம போற்றி போற்றி. தீபமங்கள ஜோதி நமோ நம. அங்கே வேத மந்திர சுரூபான்னாரு, இங்கே தீபமங்கள ஜோதி. தீபங்கள் சுடரா இருக்கார் அவர், தீபங் சுரூபன் இப்படி சொல்கிறார். ஞான சுடர் விளக்காகிய அருட்பெருஞ்சோதியானவன் மங்களகரமான சுடர் ஒளியில் திகழும் தீபனவன் போற்றி போற்றி. அவன் தீபங்களாக திகழ்கிறான், அருட்பெருஞ்சோதியாக திகழ்கிறான், மங்கள ஜோதியாக திகழ்கிறான். மங்கள நாயகனே போற்றி போற்றி. தூய அம்பல லீலா நமோ நம. அடுத்தது தூய அம்பலமானது எது? அம்பலன்றது பரவெளி. இவனுடைய தூய அம்பலம் எதுன்னா ஆன்மாக்களின் இருதய வெளியே தூய அம்பலம். ஆன்மாக்களின் இருதய உண்மையே அதுதான். பக்தர்கள் அடியார்கள் யாரெல்லாம் அவனை பணிந்து விடுகிறார்களோ, அவனை சேர்ந்து கொள்கிறார்களோ, அவனுடன் அவனுடைய ஆன்மாக்குள் அவனுடைய இருதய வெளிக்குள் அவன் புகுத்து குகக்கடவுளாக இருந்து நடனம் செய்யக்கூடியவன். ஓயாது குகப்பெருமான் ஓயாது நடனம் புரிந்து கொண்டிருப்பவன். இப்படி சொல்றாங்க. தூய அம்பல லீலா நமோ நம. அடியார்களின் இருதய வெளியில் நடனம் புரிபவனே போற்றி போற்றி. தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய். தேவகுஞ்சரி யாரு? தெய்வானி. தெய்வானியை மணந்தவன் இல்லையா? தேவகுஞ்சரி பாகா நமோ, அவனுடைய பாகத்து. தெய்வானை முருகனின் பாகத்து உடையவள் போற்றி போற்றி. ஈதலும் பல கோலால பூஜையும். ஈதலுங்கிறது என்னது? உதவி செய்கிறது. ஈதல் குணம் உள்ளது இல்லை என்பவருக்கு மறக்காமல் உதவி செய்வது. அதுக்கப்புறம் கோலால பூஜையும்.
பற்பல கோலால பூஜையும் பற்பல மேலதாளத்தோடு பூஜை முறைகளும் ஓதலுங்குண ஆச்சார நீதியும். ஓதலுங்கிறது என்னது? வேதங்களை ஓதுவது. தேவாரம் திருவாசம் முக்தி தரும் நூல்களை ஓதி உணர்தலும். ஓதலும் குண ஆச்சார நீதியும். குண ஆச்சாரம் நீதியோடு கூடிய நல்லொழுக்கம், நற்குணம், நன்னெறி, சிவநெறி நிற்கும் தன்னிலை மறவாது. இதுதான் ஓதலும் குண ஆச்சார நீதியும். ஈரமுங்குரு சேர்பாத சேவையும். குரு சீர்பாதம், அப்புறம் குரு சேவை செய்கிறதும் சேவை மறவாதது. இதெல்லாம் மறவாதது. என்னது? எதெல்லாம் மறவாதது? ஈகை, பூஜை, கல்வி, குணம், ஒழுக்கம், நீதி, கருணை, குரு சேவை இவற்றுடன் கூடிய உத்தமர்கள் என்று அழகுடன் விளக்குவது இதுதான். இதெல்லாம் மறவாதவர்கள். யார் அவர்கள்னா சோழ மண்டலத்தில் இருக்கிறவர்கள். எழுதலம் புகழ் காவேரியால் விலை 7 உலகத்தவரும் போற்றி புகழும் அளவுக்கு காவேரி நதியால் விளையும் செழிப்பான நகரம் எது என்னதுனாக்கா சோழ மண்டலம். இந்த சோழ மண்டலத்து மக்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பானவர்கள். ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுதலம்புகள் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர. அப்படிப்பட்ட சோழ மண்டலத்து வாழ் மக்கள் அவ்வளோ சிறப்பான சோழ மண்டலத்தில் மனோகர மனமகிழ்ச்சி கொடுக்கும் ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா. அந்த சோழ மண்டலத்தில் இருக்க அந்த ராஜகம்பீரம் உடைய நாடு எது? வயலூர். வயலூரை ஆட்சி செய்பவன் யார்? வயலூரை ஆட்சி செய்பவன் முருகன் இல்லையா? வயலூர் முருகன் இல்லையா? வயலூரா ராஜகம்பீர நாடாளு நாயகன் வயலூரா. அந்த நாட்டை ஆளுகின்ற நாயகன் யார்? வயலூரா. அப்பேற்பட்ட சோழ மண்டலத்தை இவர் ஆண்டு கொண்டிருக்கிறான். அதில் ஈதல் இருக்குது, இத்தனை நல்ல குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈதலும் பல கோலால பூஜையும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ சிறப்பாக சொல்கிறார். சோழ மண்டலத்தில் மக்கள் எவ்வளோ சிறப்பானவர்கள். அந்த சோழ மண்டலத்தில் வாழ்கின்ற ராஜகம்பீர நாட்டை ஆள்கிறவன் முருகன், வயலூர் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆதரம் பயில் ஆரூர தோழமை. இதில் ஆரூரர் என்பது சிவபெருமான். திருவாரூர் சிவனே ஆரூரர் அப்படின்னு. ஆரூரர் தோழர் யார்? சுந்தரர். சுந்தரர் தெரியலைங்களா? ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், 4 பேர் இருக்காங்களே. இந்த 3 பேர் தேவாரம் பாடணும். சுந்தரர் சிவபெருமானுடைய தோழர், மிகச்சிறந்த நண்பர். எப்படின்னா சுந்தரருடைய மனைவிக்கு தூது போயிருக்கிறார் சிவன். 2 பேரும் பிணக்கு பண்ணிக்கிட்டாங்க. இவர் தூது போகிறார் ஒன்று சேர்ப்பதற்கு. அந்த அளவுக்கு தோழர் சிவபெருமான். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆதரம் பயில் ஆரூர தோழமை சேதல் கொண்டவரோடைய முன்னானிலில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேகி. சுந்தரர் என்ன பண்ணுறாரு? சிவபெருமான் கைலாயத்துக்கு வர வைக்கிறார். ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேகி, அதாவது கையிலை லேகி. ஒரு வெள்ளை யானையை கொடுத்து அனுப்பிச்சு அப்பாவா கைலாசத்துக்கு அப்படின்னு சுந்தரர் கூப்பிட்றார். சுந்தரருக்கு சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு அரசர் தெரியும். இந்த சேரமான் பெருமாள் வேறு யாரும் இல்லை. போன பாடலில் கூட சொன்னோம். பானபத்திரருக்கு பொருள் கொடுக்க வேண்டி சேரமான் பெருமாளுக்கு சிவனி ஓலை எழுதி அனுப்புவார், திருமுகம் எழுதி அனுப்புவார்னு போன பாடலில் பார்த்தோம். ஆளவாய் ஈசன் அவர் தான் இந்த சேரமான் பெருமாள். இவருக்கு நண்பர், ஆகச்சிறந்த நண்பர்கள் இவங்க 2 பேரும். சேரமான் பெருமாளையும் கைலாயத்துக்கு வரணும்னு இவர் நினைக்கிறானா சுந்தரர் வெள்ளை யானையில் போகும்போதே சேரமான் பெருமாள் பின்னாடியே குதிரை மேலே போகிறாராம். கைலாயத்துக்கு போகிறாங்களாம். சேரமான் பெருமாள் போய் சுந்தரரை வணங்குறாராம். வெள்ளை யானையில் செல்லும் சுந்தரரை வணங்குகிறாராம். கைலாயத்துக்குள் சுந்தரர் போய்விட்டார். இவரை தடுக்கப்பட்டாங்க. ஏன்னா சுந்தரர் தான் அவர் கூப்பிட்ருக்கார் சிவன். இவர் வெளியே இருக்கார். சுந்தரர் போய் சொல்கிறார், சேரமான் பெருமாள் உள்ள கூப்பிடுங்க.
சரி கூப்பிட்றாங்க. சிவன் கேட்குறாரு, நான் கூப்பிடாம ஏப்பா வந்த அப்படின்னு கேட்குறாரு. சுந்தரன் மேல் உள்ள பற்றாலும் உங்கள் மேல் உள்ள பற்றாலும் அவர் ஒரு ஞான உலா பாடியிருக்கிறார் சிவபெருமான் மேலே. அந்த ஞான உலாவை ஒரு ஒரு சமயம் கேளுங்கோ, செவி கொடுத்து கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே ஆதி அந்த ஊல் ஆவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில். ஆதி அந்த உலாவாசு, அந்த ஆசு கவி பாடுறார் சிவபெருமான் கிட்ட. பாடினோடனே சிவபெருமான் மகிழ்ந்து போகிறார். உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ந்து போகிறார். திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு பேர் அதுக்கு. அது ஈசன் முன்னாடி பாடுறார் சேரமான் பெருமாள். மகிழ்ந்து போகிறார் ஈசன். மகிழ்ந்து போயிட்டு அவரை சிவகணங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்க செய்கிறார் மகிழ்ந்து போய். இதுதான் இங்கே சொல்கிறார். ஆதி அந்த புலாவாசு பாடிய ஆசு கவி பாடுறார் திருவிழா. சேரர் கொங்குவை காவூர் நனாடத்தில். அந்த சேரமான் ஆட்சி பண்ண அந்த கொங்கு நாடு, சேரமான் பெருமாள் ஆட்சி பண்ண கொங்கு நாடு, அந்த கொங்கு நாட்டு வைகாவூர் நன்னாடதில், அந்த கொங்கு நாட்டில் இருக்கிற வைகாவூர் நன்னாடு, அதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாள். அது உள்ளே இருக்க அந்த ஆவினன்குடிங்கிற ஊர். திரு ஆவினன்குடிங்கிறது பழனிமலை கீழடிவாரம் திரு ஆவினன்குடி. வைகாவூர் நன்னாடு அதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. திரு ஆவினன்குடி என்னும் தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாளே. இப்படி பாடி முடிக்கிறார். ஒவ்வொரு வரியில் ஒவ்வொரு கதை சொல்கிறார். நமக்கு தெரியாத கதை. இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வரும், பெரிய புராணத்தில் சொல்லுவாங்க. சேரமாள் பெருமாள்னா 63 நாயன்மார்களில் ஒருத்தர். இதெல்லாம் ஒரு வரியில் சொல்கிறார். அதனால தான் இந்த பாடல் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். பாடலை பாடி தீபமங்கள ஜோதி நமோ நம. தீபங்களுடன் வாழும் ஈசனையும் முருகரையும் வணங்கி வழிபடுவோம். தேங்க்யூ.